भगवते ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अध्यायम् 9 पदम् 9 नसमांसानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवत् आसीनम् असक्तं तेषु कर्मसु। பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. நமஸ்தே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பக்தி பிரபுபாத பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதகி ஜெய். எஸ். தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்பொழுதும் விலகியே உள்ளேன். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் செயலற்றவர் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அவரது ஆன்மீக உலகில் அவர் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுள்ளார். பிரம்ம சம்ஹிதையில் 5.6 கூறப்பட்டுள்ளது. ஆத்மா ராமஸ்ய தஸ்யாஸ்தி பிரகிருத்யா ந சமாகமக. தனது நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்துள்ளார். ஆனால் ஜட செயல்களை பொறுத்தவரையில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஜட செயல்கள் அவரது பல்வேறு சக்திகளால் நடத்தப்படுகின்றன. படைக்கப்பட்ட இவ்வுலகின் ஜட செயல்களில் பகவான் எப்போதும் நடுநிலையில் உள்ளார். இந்த நடுநிலை உதாசீனவத் எனும் சொல்லின் மூலம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஜட உலகின் ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்தின் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்ற போதிலும் அவர் நடுநிலை வகிக்கின்றார். தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர் நீதிமன்ற நீதிபதியை இதற்கு உதாரணமாக கூறலாம். அவரது கட்டளையின்படி பல விஷயங்கள் நடக்கின்றன. சிலருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது, சிலர் சிறையில் அடைக்கப்படுகின்றனர், சிலர் பெரும் செல்வத்தை பெறுகின்றனர். இருப்பினும் அவர் நடுநிலையில் உள்ளார். லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதுபோலவே எல்லா செயல்களிலும் தனக்கு அதிகாரம் உள்ள போதிலும் கடவுள் எப்பொழுதும் நடுநிலைமை வகிப்பவர். வேதாந்த சூத்திரத்தில் 2.1.34 கூறப்பட்டுள்ளது. வைஷம்ய நைர்குண்யே நக. அவர் ஜட உலகின் இருமையில் இருப்பதில்லை, அந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜட உலகை படைப்பதிலும் அழிப்பதிலும் கூட அவருக்கு பற்றுதல் இல்லை. ஜீவாத்மாக்கள் தனது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களில் பலவிதமான உடலை அடைகின்றனர். இதில் கடவுள் தலையிடுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப மியூட் பண்ணிக்கோங்க. 9ஆம் அத்தியாயம் ஆரம்பிச்சில இருந்து நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, பகவான் தான் எப்படி இந்த உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? சோ நான் எல்லாத்துலயும் இருக்கேன், ஆனா எல்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தார் வரிசையா. சோ நான் செய்யறேன் ஆனா செய்யல, எல்லாமே என்னல இருக்குது ஆனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு. சோ இப்ப இந்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆக்ஷனும் நடந்துட்டு இருக்குது இந்த பௌதீக உலகத்துல, ஆனா அந்த செயல் எதுவுமே என்னைய பந்தப்படுத்துறது இல்ல. ஆக்சுவலி நீங்க பாருங்க, நாம ஒரு செயல் செஞ்சோம்னாவே 2 விதமான வினை வரும் இல்லைங்களா? என்ன வரும்? 2 விதமான கெட்டது. ஒரு செயல் செஞ்சாவே 2 விதமான வினை இருக்கு, நல்லது கெட்டது. ஆனா பகவானுக்கு இந்த மாதிரி எந்த விதமான எதிர்வினைகளும் கிடையாது. இங்க இருக்கிற எதுவுமே அவரை பந்தப்படுத்த முடியாது. பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய எதுவுமே அவரை பந்தப்படுத்தாது. நம்மள மாதிரி ஆத்மாக்களுக்கு அது பந்தப்படுத்தும், ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அது பந்தப்படுத்தாது. ஏன்னா அவரு தான் இருந்து விலகியே இருக்காரு. யார் மூலமா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு? ஜீவாத்மாக்கள், நம்ம தன்னோட சக்திகள் மூலமாக அவரோட சக்தி தான். சக்திகள் மூலமா இது எல்லாத்தையும் நிர்வகிச்சிருக்கிறார். எஸ், கரெக்ட். சோ அந்த தான் டைரக்டா இதுலயே அவர் இன்வால்வ் ஆயிக்கிறது இல்ல. அதே சமயம் நடுநிலையா இருக்காரு. சோ எப்படி அதுக்கு பிரபுபாத் எக்ஸாம்பிள் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு திருடன் திருடுறான் அப்படின்னா, இல்ல ஒருத்தரை கொலை பண்ணிடுறான் அப்படின்னா, நீதிபதி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கு, இது இல்லாம நடுநிலையா இருந்த தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீதி தேவதையோட கண்ணை கட்டியிருப்பாங்க பாத்தீங்கன்னா. எதுக்கு அது கட்டுறாங்க? கையில தராசு இருக்கும், முள் சமமா இருக்கணும் 2 பக்கமும்.
எஸ், கரெக்ட். பார்ஷியாலிட்டி கூடாது. எஸ், நோ பார்ஷியாலிட்டி. எஸ், அந்த தராசு முள் வந்து நேரா இருக்கணும். இவங்க பக்கமும் சாயக்கூடாது, அவங்க பக்கம் சாயக்கூடாது. அவங்க கொடுக்குற நீதி வந்து தீர்ப்புக்கு ஈக்குவலா இருக்கணும். 2 சைடுக்கும் வந்து சாதக பாதகமா இருக்கக்கூடாது. ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்க தூக்கு தண்டனை கூட கொடுப்பாங்க. அப்ப நீதிபதி வந்து இன்னொருத்தருக்கு ஃபேவரபிளா இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காரா என்ன சொல்லுங்க? இல்ல மாதாஜி, இல்ல. ஆக்சுவலி தப்பு பண்ண அந்த பர்சனுக்கு வந்து இவர் தூக்கு தண்டனை கொடுக்கறது உண்மையில பனிஷ்மெண்டான்னு சொல்லுங்க. அவர் கடமையை செய்யறாரு. கடமையை செய்யறாரு. அவர் ஆக்சுவலி நரகத்துக்கு போறது காப்பாத்துறாரு. அவருக்கு இந்த ஜென்மத்திலேயே இந்த உடல்லயே தூக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து மேற்கொண்டு கொஞ்சம் அடுத்த பிறவி கொஞ்சமாவது நல்லதா கிடைக்கும். நரகத்துக்கு போவாரு, பட் கொஞ்சமாவது நல்ல பிறவியே கிடைக்கும். அவருக்கு இங்க பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சிட்டாருன்னா அவருடைய அடுத்த பிறவி படுமோசமா இருக்கும். இது புரியாம எல்லாரும் தூக்கு தண்டனை வந்து ரத்து பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ராஜா வந்து ஒருத்தரை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கிறாரு, மரண தண்டனை கொடுக்கிறாரு அப்படின்னா அவனுடைய பாவம் வந்து அதோட கழிஞ்சு போயிடும். அப்படி இல்ல அப்படின்னா அவன் அடுத்த ஜென்மத்துல ரொம்ப மோசமான பிறவி எடுத்து அவன் அதை அனுபவிக்கணும். சரிங்களா? சோ இங்க நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி நடுநிலையோட இருப்பாங்க. அது மாதிரிதான் கிருஷ்ணாவும் இந்த பௌதிக உலகத்துல யாருக்கும் சாதகமாவும் இல்ல, பாதகமாவும் இல்ல. அவர் உண்மையிலேயே அன்பான ஃபாதர், அன்பான அப்பா. நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற லைஃபே என்ன அப்படின்னா நாம அவர்கிட்ட முன்னாடி கேட்டு வாங்கினது. எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இப்படி வேணும், நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்டதுனால நமக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆனா நாம இதையும் வாழ்ந்துகிட்டு அவரை கரிச்சு கூட்டிட்டு இருக்கிறோம். இது நாம கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவரை வந்து திட்டிட்டு இருக்கிறோம். எனக்கு இப்படி ஒரு என்னுடைய அறிவுக்கும் இந்த அளவுக்கும் திறமைக்கும் நான் எங்க இருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கிறோம். எங்கேயும் இருக்க வேண்டியவங்க இல்ல. நாம கேட்டு வாங்கிட்டு வந்த லைஃப் இது. ஆனா அது புரியறது இல்ல. ஆக்சுவலி நாம வாழ்ற லைஃபே கர்மா கழிஞ்சிட்டு இருக்கு. நம்மளுடைய கர்மா கழியுது, அவ்வளவுதான். ஆனா நாம அதை பயங்கரமா எதிர்க்கிறோம். என்னைய வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மோசம், அத்தனை பேருமே மோசம். என்னை ஒருத்திய தவிர்த்து என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மோசம் இல்லைங்களா? ஆமா ஆமா மாதாஜி, நல்லவா, மீதி எல்லாரும் மோசம். ஒருத்தருக்கு கூட அறிவே இல்ல. நம்ம தான் கரெக்ட். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். யாரும் அட்ஜஸ்ட் பண்ணல. எஸ், நான் கரெக்ட். மாதாஜி சொன்னது கரெக்டான பாயிண்ட். நான் பண்றதெல்லாம் கரெக்ட், எல்லாரும் என்னைய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனா பாருங்க இவங்கள யாரும் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்கல்ல. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அதை நினைக்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லைங்களா? நாம எப்படி நான் கரெக்ட் நினைக்கிறேனோ அவங்களும் அவங்க கரெக்ட் தான் நினைப்பாங்க. ஆனா நம்மளால ஏன் அதை ஒத்துக்க முடியல? அகங்காரம், 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 அகங்காரம். எஸ், அகங்காரம், பொய் அகங்காரம். ஏன் அது பொய் அகங்காரம்? மாயா, மாயா. நான் தான் பெருசு, நான் தான் எல்லாம் இதுன்றேன் நான் அப்படிங்கிறது மாதாஜி சொன்ன மாதிரி உடல் சார்ந்த அடையாளம் இல்லைங்களா? உடல் சார்ந்த அடையாளம். இந்த உடல் அழிய போகுது. இந்த உடல் அழிய போகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? இங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இறந்துதான் ஆகணும். ஆனா ஏன் நாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த உடலோட அடையாளப்படுத்துறோம்? ஏன்னா நம்ம ஆத்மா நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதுனால நான் ஒரு அகங்காரம் தானா வந்துருது மாதாஜி. ஆத்மாங்கிறது நமக்கு அவ்வளவுக்கா மனசுல பதியறது இல்ல. நம்ம இந்த உடல் என்ஜாயர் நான் நினைக்கிறதுனால நான் வந்து இந்த உடலை என்ஜாய் பண்ணி யூஸ் பண்றேன். ஆக்சுவலி இந்த உடல் வந்து ஒரு டெட்லி மேட்டர் தான். இத வந்து ஆத்மா வந்து யூஸ் பண்ணிக்குது, தான் என்ஜாய் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்குது. அப்புறம் ஒரு நாள் பரிதாபமா இந்த உடலை விட்டு வெளியில போகுது. அப்போ அந்த ஆத்மா பரிதவிக்குது, ஐயோ இந்த உடலை வச்சு நான் இவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணனே, இப்ப நான் இனிமே என்ன பண்றது? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சோ நாம இந்த உடலோட பொய்யா அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு போயிருவோம், நல்லா தெரியுது.
இருந்தாலும் அடையாளப்படுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மீடியா வேணும் என்ஜாய் பண்ண. எனக்கு வந்து ஆசை, ஆத்மாவுக்கு வந்து ஆசை. இந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு வச்சுதான் நான் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு இந்த உடல் ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த உடலை வந்து கண்ணே பொண்ணேன்னு வச்சுக்குவோம் இல்லைங்களா? ஒரு இத்தினூண்டு தலைவலி வந்தா கூட ஐயோ எனக்கு தலைவலிக்குது, ஐயோ எனக்கு தலைவலிக்குது, ஐயோ எனக்கு தலைவலிக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சளி பிடிச்சிருச்சு, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வயித்து வலிக்குது இல்லைங்களா? இது எல்லாருக்கும் காமன். இது நானும் அப்படிதான். டென்ஷன் ஆயிரும் உடம்பு சரியில்லைன்னா. ஏன்னா பக்தியே பண்ண முடியல. உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, பக்தி பண்ண முடியல. பிராங்கா சொல்லணும்னா இல்லைங்களா? ஈடுபாடு இல்லாம போயிடுது, குறைஞ்சு போயிடுது ஈடுபாடு. எஸ் எஸ் கரெக்ட். மாதாஜி வலி சொன்ன மாதிரி பிரதானமா ஆயிடுறது. என்னங்க மாதாஜி? வலி நமக்கு பிரதானமா ஆயிடுறது மாதாஜி. கரெக்ட். வலி பிரதானமாயிருது. எஸ் அதுதான் பிரதானமாயிரு. இந்த உடலோட நினைப்பு தான் பிரதானமாயிரு. நம்மள வந்து பாத்தீங்கன்னா பக்தியே பண்ண விடுறதில்ல. அதனாலதான் பிரபுபாத் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த உடலுக்கு தான் கொடுத்திருக்காரு. உடலை நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அது வாக்கிங் ஹரே போறேன். கிருஷ்ணா மாதாஜி, ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா மாதாஜி. அது சொல்லுங்க. தாங்கவும் முடியல மாதாஜி நம்மனால இந்த வலிய. முடியாது. அதனாலதான் ஒரு வயித்து வலி வந்தா கூட நம்மளால தாங்க முடியல. கரெக்ட். ஒரு காலை எங்கேயாவது கொண்டு இடிச்சுக்கிட்டோம்னா கூட பாருங்க அந்த வலி வலிக்குது, நம்மளால பொறுத்துக்க முடியல. ரொம்ப அது வந்து நம்மளுக்கு அந்த அளவெல்லாம் பாடி தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியல. அதான் உண்மை. இந்த உடலை தாண்டி யோசிக்க முடியல. அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, உடலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு. நீ பிரசாதமா இருந்தாலும் அளவா சாப்பிடு. இப்ப இஸ்கான்ல என்ன நடக்குதுன்னா, நான் போன போய் சொல்லுவாங்க, பிரசாதம் தானே மாதாஜி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நாம பிரசாதம் தானேன்னு வாங்கி உள்ள உள்ள விட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும்னா உடல் வந்து அந்த வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அளவுக்கு நமக்கு வந்து உடல்ல செரிமான சக்தி குறைஞ்சிட்டு வருது. அப்ப நான் போய் ஹெவி பர்டன் கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒரு மிஷினோட சக்தி பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. இப்ப நீங்க போய் அதுல அதிகமா ஒரு மிக்ஸி இருக்கு, இவ்வளவு பெரிய மிக்ஸி இருக்கு, அதுல நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிக்ஸி என்ன ஆகும்? ரிப்பேர் ஆயிரும். ஏன் மாதாஜி? சாந்தி மாதாஜிக்கு அனுபவம் நிறைய இருக்கு போல. ரிப்பேர் ஆயிரும். நாம விட்டுறோமா அந்த மிக்ஸி தழும்பு வரைக்கும் போட்டு அரைக்கிறது. அது மாதிரிதான் இந்த உடலும். நம்ம தேவைக்கு அதிகமா நம்ம எதை பண்ணாலும் டேஞ்சர் தான். சாப்பிடறதே பாருங்க அரை வயிறு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது எப்படி தெரியும்னா ஒரு ஒரு ஏப்பம் ஒண்ணு வருமாமா, அதோட நிறுத்திக்கணுமாமா. அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா ப்ளோட்டிங் அந்த வயிற்றுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது முதக்க ஆரம்பிச்சிடும், பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? பாஞ்சாலி மாதாஜிக்குள்ள அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா மாதாஜி? எல்லாருக்குமே ஏஜிங் ஆக ஆக நமக்கு அந்த திறன் குறையறது தெரியுது இல்லைங்களா? நம்மளே கண்ட்ரோல்டா நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க வேணும். எஸ் கரெக்ட். பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா எல்லாமே நீ உள்ளுக்குள்ள தேய்மானம் ஆயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல போய் நான் மிஷினை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரமா தேஞ்சு போயிடும். சோ இந்த உடலுக்கும் தேவையான அளவு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா எவ்வளவு தூரம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நமக்கு பக்திக்கு பிரச்சனை வராத வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஏன்னா பக்தி பண்ண விட்டா போதும், எந்த வழியும் இல்லாம ஒழுங்கா நான் காலையில எந்திரிச்சுனா என்ன சாண்டிங் பண்ண ஒண்ணும் இல்ல. லைட்டா சளி இருந்துச்சு மாதாஜி, உட்கார்ந்து சாண்டிங்கே பண்ண முடியல, குறக்குறாங்க. அப்புறம் போய் நல்லா சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தோடனே அப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. அந்த உடலோட தேவை நிறைவேற்றியே தீரணும், இல்லைன்னா நம்மள பக்தி பண்ண விடாது. ஆனா அதே சமயம் அதுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க கூடாது. நாவின் தேவைக்கும் நம்ம ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வேற அந்த சரீர நெக்ஸ்ட் டைம் ஞாபகப்படுத்துங்க. நாம அந்த சரீர அவித்யாஜால்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம டெய்லி சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகம் சொல்லணும். அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதை சொல்ல ஆரம்பிக்கலாம் இனிமேல். சரிங்களா? நம்ம எப்படி அந்த அபராதம்லாம் சொன்னோமோ அதே மாதிரி இதையும் நம்ம சொல்லலாம். யாராவது சொல்லிட்டு இருக்கீங்களா? எழுதிக்கிறோம் மாதாஜி. நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுறேன். சொன்னீங்கன்னா எழுதிக்குவோம். இல்ல நான் அனுப்பிச்சு விடுறேன், குரூப்லயே அனுப்பி விட்டுறேன். மீனிங் டிஸ்கஸ் பண்ணோம்னா நீங்க உங்களுக்கு டெய்லி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஏன் அதை சொல்லணும்ங்கறது தெரிஞ்சாதான் நீங்க சொல்லுவீங்க. ஆமா, மீனிங் தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு.
அதே மாதிரி ஆஃபரிங் பிரேயர் எல்லாருக்கும் தெரியுமா? ஆஃபரிங் பண்றதுக்கு பகவானுக்கு தெரியும். அது நிறைய வாட்டி குரூப்ல போட்டோம். சரி அப்படி அது தெரியாது வந்து அந்த இதுலயே 18 days கிளாஸ்லயே அதெல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. கொடுத்தாச்சு. எஸ், அப்ப இருந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ ஆஃபரிங்கும் தயவு செய்து பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய இந்த பிரேயரும் சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும். நீங்க இனிஷியேஷன் உங்களால தனியா எடுக்க முடியலனாலும் கூட நாம ஜபம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு பகவானுக்கு ஆரத்தி பண்ணி இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். இனிஷியேஷன் பண்ணதுக்கு சமம். வேற எதுவும் நீங்க ஸ்பெஷலா பண்ணணும்னு கிடையாது. இனிஷியேட்டட் டிவோட்டிஸும் அதான் பண்றாங்க. சோ நீங்களும் அதான் பண்ண போறீங்க. சரிங்களா? நாம என்ன இந்த பாதையில ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆயிரணும். அதுக்குதான் இனிஷியேஷன். நம்ம கிட்ட பிரமாணம் வாங்குறாங்க. நாமெல்லாம் வந்து அந்த 4 வித அந்த குறைபாடுகள் இருக்கு, 4 விதமான அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி குருவுக்கு சத்தியம் பண்ணி தரோம். அதே மாதிரி ஹரிநாம தீட்சை அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். அதுதான் இனிஷியேஷன். ஸோ ஆல்ரெடி நீங்களாம் அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஹரிநாமம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தனியா இனிஷியேஷன் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. பிரபுபாதோடைய இதுக்கு கீழே நம்ம வந்துருவோம். சோ நாம வந்து பகவான்கிட்ட போகணும் அப்படின்னா கூட பிரபுபாதோடைய மர்சி இருந்தாதான் நாம குரு மகாராஜோட கருணை, பிரபுபாதோட மர்சி, பக்தர்களோட கருணை இது இருந்தாதான் நம்ம பகவான்கிட்ட போக முடியுமா? கிருஷ்ணா வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதுதான், அந்த போர்ஷனை மட்டும் பக்தர்கள்ட்ட கொடுத்துட்டாரு. சோ பக்தர்களுக்கு நாம சேவை செய்யறது மூலமா நம்ம ஈஸியா நம்ம பகவான்கிட்ட போக முடியும். டைரக்டா கிருஷ்ண சேவை வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸால்டட் டிவோட்டிஸ் தான் வந்து அது பண்ண முடியும். டைரக்டா கிருஷ்ண சேவை நம்மள மாதிரி இருக்க நியோஃபைட் டிவோட்டிஸ் பண்ண முடியாது. சோ அந்த லைன்ல டவுன் லைன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம், சேவை பண்ணலாம். இல்லையா கூட இருக்கிற சக வைஷ்ணவாஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்து நாம 4 பேருக்கு சொல்லி தரலாம். எதுவுமே முடியலையா? சத்குஜா பிரபு சொல்லுவாரு, சாண்டிங் பண்ணுங்க, அதை விட உயர்ந்த சேவை எதுவுமே இல்லை அப்படிம்பாரு. நாம ஏதாவது அதான் மாதாஜி, என்னால அது மட்டும் தான் மாதாஜி பண்ண முடியும். கேட்க ஆளு யாரும் இல்லை, இங்க கேக்குற மாதிரி யாரும் இல்லைங்க மாதாஜி. சர்வீஸ் அந்த சர்வீஸ் கிடைக்கல, இந்த சர்வீஸ் கிடைக்கலன்னு சொன்னா சொல்லுவாரு, மாதாஜி பெசாம அமைதியா போய் ஒரு இடத்துல உட்காந்து ஹரிநாமம் ஜபம் பண்ணுங்க, அதை விட உயர்ந்த சேவை எதுவுமே இல்லை அப்படிம்பாரு. சோ ஹரிநாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து நம்ம இந்த ஹரி பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப அவரை பத்தி இன்டென்ஸா நம்ம வந்து நல்லா அவரை வச்சு ப்ரே பண்ண முடியும் இல்லைங்களா? அப்ப பகவான் தன்னை பத்தி விலாவாரியா சொல்லிட்டு இருக்கிறார். தான் எப்படி இந்த பௌதீக உலகத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறேன், எல்லாமே வந்து எப்படி காத்து ஆகாயத்துக்குள்ள அடங்கி இருக்க மாதிரி எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் எல்லாமே பண்ணாலும் என்னை எதுவுமே பந்தப்படுத்த முடியாது. நான் வந்து நடுநிலையா தான் இருக்கேன். நான் யாருக்குமே பார்ஷியலா இல்ல. சோ அப்படின்னு சொல்லி பகவான் தெளிவா சொல்லிட்டு வர்றார், எப்படி இந்த பௌதிக குலத்தை படைக்கிறேன் அப்படின்னு. சோ அதனாலதான் இது வந்து பக்தி யோகா 9th சாப்டர்ல பாத்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு இல்லைங்களா? சோ ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு. ஏன் அது மிக ரகசியமான அறிவுன்னா பகவான் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த நாலேஜ் வந்து பகவத்கீதா இத்தனை வருஷமா தான் இருக்கு, 5000 வருஷமா அந்த பூமியில இருக்கு. நமக்கெல்லாம் இதை பத்தி தெரிய வந்துச்சா? நாம இந்த பூமியில 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருந்துட்டு இருக்கிறோம். முன்னாடி இருந்தோம், இப்போ இருந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு தெரியல. சோ தெரிஞ்சாலுமே நமக்கு இது புரியாது. ப்ராப்பரான டிவோட்டியோட வாயில நம்ம இது கேட்கிறப்பதான் உள்ளது உள்ள மாதிரி நம்மளுக்கு பகவத்கீதையுமே புரியும். சும்மா எல்லார்கிட்டையும் போய் நாம பகவத்கீதை வகுப்பு அட்டன் பண்ண கூடாது. அவங்க சொல்லி தராங்க, இவங்க இப்ப நிறைய வந்துருச்சு யூடியூப்ல. சோ ஆத்தரைஸ்டு பர்சன்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து பகவத்கீதை கேட்கணும். கேட்டதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறதோட விட்டுட்டு போயிடக்கூடாது, சின்சியரா ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஃபாலோ பண்ணணும். பகவான் சொல்றத நமக்கு காது கொடுத்து கேட்கணும். நீங்க உண்மையாவே கிருஷ்ணா வந்து இறைவன், அவர்தான் காட் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லிருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? சொல்லுங்க. எஸ். சோ பகவான் அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. அது கரெக்டா இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா அறவா கேட்கவே மாட்டாங்க, அவங்க ஒரு கேட்டகரி.
நம்மள மாதிரி இருக்கவங்க கேட்போம், ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், கண்டிப்பா ஆனாலும் பண்ண முடியல. நம்மளுடைய அந்த கண்டிஷனிங். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளால ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல இருக்கோம் மாதாஜி. நம்ம குடும்பத்துல இருக்கோம். தனியா இல்லையே. ஓ, நீங்க தனியா இருந்தா ஃபாலோ பண்ணிருவீங்க. ஆமா மாதாஜி. இப்ப நான் உங்களை கொண்டே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்மிஷன் வாங்கி உங்களை கொண்டே காட்டுல விடுறேன். ஃபாலோ பண்றீங்களான்னு. காட்டுல இல்ல மாதாஜி, இஸ்கான்ல. இஸ்கான்ல. ஓகே. அங்க போனாலும் நாம என்ன பண்ணுவோம், அங்க ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? சோ இது என்ன, நாம எல்லா ரீசனையுமே எங்க தேடுறோம்னா எக்ஸ்டர்னலா தேடுறோம். ஃபேமிலில இருக்கறனால எனக்கு பிரச்சனை, அதனாலதாங்க நான் பக்தி பண்ணல. இது மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நான் பயங்கரமா பக்தி பண்ணிருவேன். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். உண்மையிலேயே உங்களை பக்தி பண்றது தடுக்கிறது வேற யாருமே இல்லை, நீங்க மட்டுமே. இது இன்டர்னல். பக்திங்கிறது இன்டர்னல், நாட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னலா 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். சரி, பிரகலாத் மகாராஜா இருந்தாரு, அவரை விடவா உங்களோட சூழ்நிலை மோசமா இருக்கு சொல்லுங்க. ஆமா மாதாஜி, கரெக்ட். பெத்த அப்பா அம்மா மூலமா விஷம் கொடுக்குறாரு, விடவா உங்க சூழ்நிலை மோசமா இருந்தது. சுத்திலும் அசுரர்கள் கொண்டு போய் தீயில போடுறாங்க, நெருப்புல இந்த மேல இருந்து தள்ளுறாங்க. அவரை விடவா நம்மளுக்கு பௌதிக சூழ்நிலை மோசமாயிருச்சு. விபீஷணா பாத்தீங்கன்னா லங்காபுரியில சுத்திலும் அசுரர்கள். அவர் பக்தி பண்ணாரா இல்லையா? ஆக்சுவலி விபீஷணா பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்காக வருவாரு. அப்ப யாருமே அவரை நம்ப மாட்டாங்க. சுக்ரீவா, அங்கதன் எல்லாருமே இவரை கொல்லணும், இவன் வேவு வாக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப பகவான் இப்படி ஹனுமனை பாப்பாரு, நீ என்ன நினைக்கிற அப்படிம்பாரு. அப்ப ஹனுமன் சொல்லுவாரு, அவ்வளோ பெரிய லங்காபுரியில ஒரே ஒரு வீட்டுல மட்டும் ராமநாமம் கேட்டுது. அது எந்த வீடுன்னா விபீஷணாவோட வீட்டுல. அவரு துளசி சுத்தி ராமநாமம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஹனுமன் சொல்லுவார். சோ விபீஷணா விட நம்மளுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சுத்திலும் அசுரர்கள். அதுக்கு நடுவுல ஒரு பக்தி பண்ணாரு, ராமநாமம் சொன்னாரு, துளசி வர்ஷிப் பண்ணாரு. அவங்க அண்ணன் கேக்குறாரு, ராவணன் கேக்குறாரு, என்ன நீ என்னோட எதிரியோட பேரை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்லுவாரு, ரா ஃபார் ராவண், மா ஃபார் மண்டோதரி இல்லையா? சோ நான் அவங்க பேரை சொல்றேன்னா நான் அவங்க பேரை எங்க சொல்றேன் அப்படின்பாரு. சோ அதுலயும் சாமர்த்தியமா பக்தி பண்றாரு. சோ நம்மளுடைய பக்திக்கு தடை வெளிப்புற விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய பக்திக்கு தடை நாம தான், உள்ளுக்குள்ளதான் இருக்கு. வெளியே தேடாதீங்க. நாம நம்மளை கொண்டே மாயாப்பூர்ல விட்டாலுமே கூட அங்கேயும் நாம 4 பேர்ட்ட குறை கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட கான்சியஸ் லெவல் அவ்வளவுதான் இருக்கு. நம்ம கான்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணாம நம்ம போய் தாம்ல போய் இருந்தா பக்தி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது மித்து. சோ என்னோட கான்சியஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா பக்தி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா சொல்லணும், டிவோட்டீஸோட அசோசியேட் பண்ணணும், பக்த சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும். இது எனக்கு நான் எங்கேயுமே என்னால போக முடியாதுங்க. நான் எப்படி செய்யறதுன்னா, வீட்டுல கிருஷ்ணா இருப்பாரு, போட்டோ இருப்பாரு, அவருக்கு பிரசாதம் வைங்க, ரெகுலரா பிரசாதம் வைங்க, அவருக்கு பூ போடுங்க, ஆரத்தி காமிங்க, உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க. இதையெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே போதும். இதுவே பெஸ்ட் சேவா. அப்படி இல்ல என்னால வைஷ்ணவாஸோட போய் வைஷ்ணவர்களுக்கே சேவை பண்ண முடியும், கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா தாராளமா போய் பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்க அப்படி போய் செய்யறப்பதான் நிறைய பியூரிபிகேஷன் கிடைக்கும். நம்மளோட ஃபால்ஸ் ஈகோல இருந்து வெளியில வருவோம். பிரபுபாத நம்மளுக்கு இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்தாருன்னா, டிவோட்டிஸ் ஒண்ணு சேர்ந்து ஒர்க் பண்றப்போ நிறைய கான்ட்ரவர்சி வரும் இல்லைங்களா? ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா, ஒருத்தரும் ஒரு குணால இருப்போம். கான்ட்ரவர்சிஸ் வரும், வராம இருக்காது. ஆனாலுமே நாம் அதை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, பொறுத்து போயிருவோம் இல்லைங்களா? இவங்க டிவோட்டி, இவங்கள்ட்ட நான் தப்பு பண்ணக்கூடாது, பண்ணா வைஷ்ணவ அபராதம் ஆயிரும். அந்த அந்த தாட் வரும் இல்லைங்களா? குதிக்கிற மாதிரி போய் அங்க குதிக்க முடியுமா? முடியாது. ஏன் பண்ண மாட்டோம்?
அவங்க பக்தி பண்ணிட்டு இருக்காங்க மாதாஜி. பக்தர்கள். பக்தர்கள் அதனால வேல்யூ பண்றோம் இல்லைங்களா? பக்திய வேல்யூ பண்றோம். பக்தர்களை போய் பக்தர்களுக்கு நாம வேல்யூ நிந்திச்சோம்னா பண்ணலாம். பக்தி தேவி நம்ம கிட்டேயே வரமாட்டாங்க இல்லைங்களா? பக்தர்களை நிந்திக்கவே கூடாது. சோ இப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபால்ஸ் ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா எஸ். மாதாஜி. அதுக்குதான் வந்து இந்த அமைப்பை பிரபுபாதர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. நாம எல்லாருமே பல கோடி ஜென்மமா இதுலயே ஊறிட்டோம். இதுலயே ஊறி வந்துட்டோம். எப்ப பாரு மத்தவங்களுக்கு தப்பு கண்டுபிடிச்சே பழகிட்டோம். நம்மள நோக்கியே பாக்குறது இல்லை. எப்பவுமே வெளியில மட்டுமே பாக்குறது. உள்ள பார்த்தா தானே தெரியும். உள்ள இருக்கிற நாத்தம் எல்லாம். உள்ள இருக்கிற ஸ்மெல் படுபயங்கரமா இருக்கும் பாத்தீங்கன்னா. இவ்வளவு நாளா நம்ம வெளியில சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பக்தி கையில எடுத்தப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, மத்தவங்க மேல பிரச்சனை இல்லை. ஏன் மேலதான் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த பௌதீக உலகத்துல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. என்னன்னா, நான் கிருஷ்ண பக்தி எடுக்காதது மட்டும்தான். வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. சத்குஜா பிரபு அடிக்கடி சொல்லுவார். என்ன ஆயிரும் மேக்சிமம் டெத் தானே வரும் அப்படின்பார். சோ பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா பக்தி பண்ணாதது மட்டும்தான் பிரச்சனை. மத்தபடி பௌதீகமா நீங்க நினைக்கிறது வந்து எனக்கு இப்படி ஆயிருச்சு, எனக்கு உடம்பு இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க வீட்டுல பணத்தினால பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுல எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே டெம்பரரி இல்லைங்களா? எல்லாமே டெம்பரரி. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, உங்க லைஃப்ல 10 வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்கும். நான் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களால சமாளிக்கவே முடியாததா இருந்திருக்கும். அப்படி ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். இப்பவும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கா? இல்ல இல்ல மாதாஜி. மாதாஜி. இல்ல. இப்ப எப்படி இருக்குது? அது போயிடுச்சு. போயிடுச்சு. அது போயிடுச்சு. அது போய் இன்னொன்னு வந்துருச்சு. இன்னொன்னு வந்துருச்சு. இதுதான் பௌதீக உலகம். சொல்லுவாங்களே, ஏன்னா கத்தி போய் வாள் போய் கத்தி வந்ததா என்ன சொல்லுவாங்களே, என்ன கத்தி போய் வாள் வந்து டும் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒண்ணு வரும். அதுதான் இந்த பௌதீக உலகத்திலயோ டிசைன். அதனால அதே போய் உட்கார்ந்துட்டு நாம வந்து உட்கார்ந்து ஓன்னு அழுதுட்டு ஒப்பாரி வைக்க கூடாது. அது எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கும். இதுவும் கடந்து போகும். கடந்து போகும். எல்லாமே கடந்து போயிடும். ஒன் ஃபைன் டே நாமளும் இந்த பாடி விட்டு கடந்து போயிட்டே இருப்போம். அப்ப என்ன மெயின் பிரச்சனை வரும்னா, அப்பதான் தெரியும் பக்தியோட மகிமை உங்களுக்கு. இவ்வளவு நாளா நீங்க கிளாஸ் கேக்குறீங்க பக்தி பண்ணும். அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஐயோ மாதாஜி சொன்னதை கேட்டு இன்னும் கொஞ்சம் சாண்ட் பண்ணிருக்கலாமோ. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வந்து மாதாஜி அப்பதான் உரைக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்ப டைம் எல்லாம் முடிஞ்சு போயிரும். சோ இப்பவே உங்களுக்கு கையில இப்ப எவ்வளவு ஆயுசு இருக்குன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. வெளியில போறவன் வீட்டுக்கு வருவானான்னு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இப்ப நேத்து சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரெயின்ல ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா மாதாஜி? லோயர் பர்த்ல தூங்கிட்டு இருந்தாராம். அப்பர் பர்த் இருந்தது கலண்டு வந்து அவர் மேல உளுந்து செத்து போயிட்டாராம். இதுக்கு என்ன சொல்லுங்க? அவரு பாட்டுக்கு நம்ம எல்லாரும் லோயர் பர்த் தானே கேட்டு வாங்குவோம். மேல லோயர் பர்த்ல படுத்து தூங்கிட்டு போன மனுஷனை மேல இருந்து வந்து அந்த வடிவேல் காமெடியில வந்து உழுவார்ல அது மாதிரி வந்து உளுந்து கடைசியில உயிரே போயிடுச்சாமா. எஸ் மாதாஜி, நேத்திக்கு யூத் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது நியூஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இந்த நியூஸ். அப்ப நான் ஷேர் பண்ணேன். அப்ப நீங்க தான் ஷேர் பண்ணீங்களா? ஓகே ஓகே. சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு அன்சர்டனா இருக்கு லைஃப் அப்படின்ட்டு. எப்ப எந்த ரூபத்துல வேணாலும் டெத் வரலாம். அப்படி இருக்கப்போ நம்ம கிடைச்சிருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம எல்லாம் அறிவாளியா சொல்லுங்க? டைமை வேஸ்ட் பண்றது மாதிரி ஒரு கிரிமினல் வேஸ்ட் எதுவுமே கிடையாது. இது நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்ற மாதிரி. சோ கிடைச்ச இந்த டைம்ல தயவு செய்து பக்தி பண்ணுங்க. பக்தி பண்ணி நல்ல விதமா நம்ம அப்படியாவது அடுத்த பிறவி ஒரு நல்ல ஒரு பக்தர் வீட்லயாச்சும் நம்ம பிறக்கிற மாதிரி பக்தி பண்ணணும். இல்ல நீங்க ஸ்ட்ராங்கா பக்தி பண்ணீங்கன்னா மேபி கோலோகா கூட பகவான் கூட்டிட்டு போயிடலாம், எனக்கு தெரியாது.
ஏன்னா உங்களோட பக்தியின் அளவு எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு சரண்டர் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவான்கிட்ட சரண்டர் ஆகுறோமோ அவ்வளோக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளயுமே பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பரமாத்மாவா. என்னை நோக்கி திரும்ப மாட்டானா அப்படின்னு. சோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட சரண்டர் ஆகுறது மட்டுமே. வேற எதுவுமே இல்ல. சரண்டர், ஜஸ்ட் சரண்டர். வேற எதுவும் இல்ல. அது பார்த்தா ஒரு சின்ன வேர்டு மாதிரி இருக்குது. சரணாகதி. சரணாகதின்னு கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஈஸியா நாம சொல்றோம் சரணாகதி, சரணாகதி. அது ஈஸியா அது? இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? என்னுடைய கண்டிஷனிங்னால இல்லைங்களா? என்னுடைய பௌதீக கண்டிஷனிங்னால எனக்கு பார்த்தா அது கஷ்டம் மாதிரி தெரியுது. ஆனா பக்தி உண்மையிலேயே ஈஸினா ஈஸி தான். கஷ்டம்னா கஷ்டம்தான். ஏன்னா என்னுடைய பௌதீக கண்டிஷனிங் அவ்வளவு தூரம் இருக்கு. என்னால இதை தாண்டி அந்த சரணாகதி எனக்கு அவ்வளவு டஃப்பா இருக்கு. அதனாலதான் பகவான் படிப்படியா சொல்லி தர்றாரு. எடுத்தோடனே இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லயே அவர் எடுத்தோடனே உங்க அர்ஜுனாடு சொல்லிருக்கலாம்ல, வாய மூடு, ஒழுங்கா சரண்டர் ஆகு, போய் ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அர்ஜுனா என்ன பண்ணிருக்கணும்? போய் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். வேற சாய்ஸ் இல்ல. ஆனா பொறுமையா மனுஷன் இவ்ளோ ஸ்லோகா சொல்றாரு. படிப்படியா அர்ஜுனாவுக்கு விளக்கம் சொல்றாரு. இது இப்படி இல்லப்பா, இப்படி கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கடைசியா வந்து சொல்ற சர்வ தர்மான்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து எதாச்சேசி ததா குரு அப்படின்னு வரும். எதேச்சசி ததா குரு. அதாவது உன் இஷ்டம் நான் சொல்றது சொல்லிட்டேன், உன் இஷ்டம் போல செய்யுந்தா சொல்லுவாரு. சரண்டரானா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஃப்ரீ வில்லையும் கொடுக்குறாரு. உன் இஷ்டம்பா, இப்படி பண்றனால பண்ணு, இல்ல உன் இஷ்டம் போல நடந்துக்கிறனா நடந்துக்கோ அப்படிதான் சொல்லுவார். கடைசியா அர்ஜுனா என்ன சொல்லுவாரு? ஐயோ சாமி, என்னை ஆளு நஷ்டமோக ஸ்மிருதி லப்தா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி டோட்டல் சரண்டர் ஆவார். சோ அதனாலதான் நம்ம பகவத்கீதைய ஸ்லோகா பை ஸ்லோகா நம்ம படிச்சுட்டு போறோம். படிச்சுட்டு போறப்போ கடைசியா நாமளும் அந்த அர்ஜுனாவோட மூடுக்கு வரணும் இல்லைங்களா? அர்ஜுனா என்ன மூட்ல சரண்டர் ஆனாரோ அந்த நம்மளோட கான்சியஸ் லெவல் பகவத்கீதை படிக்கிறது மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, வெளியில உங்களை எல்லாம் கேட்பாங்க, என்ன எப்ப பாரு கிளாஸ்ன்னு போட்டு வச்சு உட்காந்துக்கிற, இதுல என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. என்ன வருதுன்னா நீங்க சொல்லுங்க, என்னோட கான்சியஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த பகவத்கீதை வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த கான்சியஸ் லெவல்ல இருந்தீங்க, இப்ப எவ்வளவுல இருக்கீங்க? நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க. நான் எங்கிட்ட சொல்லணும்னு இல்ல, அவங்கவுங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த லெவல்ல இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நான் முன்னேறி இருக்கிறேன் இல்லைங்களா? முன்னேறிக்கமா இல்லையா? ஆமா மாதாஜி, எல்லாருமே 100%. இந்த கிளாஸ் கேக்குறது, பகவத்கீதை படிக்கிறது, எல்லாம் எதுக்குன்னா என்னோட கான்சியஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண. கடைசியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர வர என்ன ஆகும்னா அந்த சரண்டர் அப்பதான் ஈஸியா இருக்கு. சும்மா நம்ம வாய் வார்த்தையில சரண்டர் ஆக முடியாது. என்னோட கான்சியஸ் அந்த அளவு கிருஷ்ணா கான்சியஸா உயர்றப்பதான் நான் வந்து சரண்டர் ஆக முடியும். அதுக்குதான் நம்ம வந்து இது எல்லாமே, இந்த ப்ராசஸே அதுக்குதான். சோ அந்த ப்ராசஸ்க்கு தடை வேற யாரும் இல்லை, நான் மட்டுமே எனக்கு தடை. நான் தான் என்ன முடிவு பண்ணல. நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். நம்மளால அப்பயும் எதுவும் பண்ண முடியாது. பகவான் ஹெல்ப் பண்ணுவார். நீங்க என்ன முடிவு பண்ணல, பண்ணிட்டீங்கன்னா தானா ஹெல்ப் வரும். நீங்களே பாப்பீங்க, எல்லாமே நடக்கும். அது தானா நடக்கும். சோ நாம பண்ண வேண்டியது எல்லாம் முடிவெடுக்கிறதா. எனக்கு பகவான் தான் வேணும். நான் நிறைய லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேன். பௌதீக வாழ்க்கை நிறைய வாழ்ந்து செத்து போயிட்டேன் இது வரைக்கும். எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு இந்த லைஃப நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இத கிருஷ்ணாக்காக யூஸ் பண்ணுவேன். சோ இந்த முடிவை தான் நாம எடுக்கணும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்